இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் வளர்ந்து காய்ச்ச லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய் அதையும் ரொம்ப லேசாக கட் பண்ணியிருக்கேன். பின்ன அவரைக்காய் அதையும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். பின்ன கொத்தவரைக்காய் அதுவும் கொஞ்சம் பறித்து அதையும் கட் பண்ணியிருக்கேன். பின்ன அகத்திக்கீரை பூ அதையும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். பின்ன தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 2 காந்தாரி மிளகு, இது அதில் ஊற்றுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா சூடாயிடுச்சு. கடுகு, வற்றல் மிளகாய், கருவேப்பிலை, இந்த காந்தாரி மிளகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த கொத்தவரைக்காயை போடணும். அதுக்கப்புறம் இந்த அவரைக்காய் நறுக்குனதை போடணும். அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் கட் பண்ணதையும் போடணும். இதையெல்லாம் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு மூடி வச்சு வேக விடணும். இதில் இந்த அகத்திக்கீரை பூ கட் பண்ணியிருக்கிறதையும் கொட்டி மறுபடியும் மூடி வச்சு வேக விடணும். நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்க அரைப்பை கொட்டி நல்ல கிளறி கொடுத்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் தயிர், கட்டி தயிர் அதுவும் விட்டு சால்ட்டெல்லாம் சரியாக நல்ல வൃத்தியாக கலக்கி சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். வெஜிடபிள் தயிர் பச்சடி சரியாயிடுச்சு.